ورسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولقد آتينا موسى الكتاب وقفينا من بعده بالرسل وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس أفكلما جاءكم رسول بما لا تهوى أنفسكم مستكبرتم ففريقا كذبتم وفريقا تقتلون وقالوا قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما يؤمنون. صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், நேற்று நாம் பார்த்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தது, அவர்கள்தான் மறுமைக்கு பதிலாக இவ்வுலக வாழ்க்கையை வாங்கியவர்கள். எனவே அவர்களை விட்டு வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. இன்னும் அவர்களுக்கு உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா வேதனைகளை பற்றி சொல்லி காட்டினான். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான் திட்டவட்டமாக, வலக்கது திட்டமாக ஆதைனா மூஸல் கிதாப, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம். வகஃபைனா மின் பாதிஹி, அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக பிருசுலி நபிமார்களை நாம் அனுப்பி வைத்தோம். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள். அதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்கின்றான். வஆதைனா, எதுவரை? வஆதைனா, இன்னும் நாம் கொடுத்தோம் ஈஸா இப்னு மரியம, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குமாரர் மகனார் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை நாம் ரசூல்மார்கள் நபிமார்கள் அனுப்பிச்சு வச்சிருந்தோம். பையினாதி, இன்னும் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு அவர்களை நாம் அனுப்பி வைத்திருந்தோம். வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ், இன்னும் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரிசுத்தமான ஆத்மாவை கொண்டு நாம் அவரை பலப்படுத்தினோம். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய மலக்குகளை கொண்டு அல்லாஹ் தஆலா இவர்களை, ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பலப்படுத்தினார். என தொட்டியில் பேசிய குழந்தை, தொட்டில் குழந்தைகள் என்று சொல்கின்றோமே, அந்த தொட்டியில் இருக்கும் பொழுது இந்த குழந்தை பேசியது. அல்லாஹ் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அந்த இவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா உதவிகளை செய்தார். அஃபகுல்லமா ஜாஅக்கும், உங்களிடத்தில் நபிமார்கள் ரசூலன், ஒரு தூதர்கள் நபிமார்கள் வரும்போதெல்லாம் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும், உங்கள் மனதை விட்டும் நீங்க என்ன செய்யல, விரும்பிக் கொள்ளவில்லை, விருப்பம் அடையவில்லை. அவங்க எதை கொண்டு வந்தாங்களோ அந்த ஒன்றை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, போதுமாக்கி கொண்டு அவர்களை கொண்டு நீங்கள் விருப்பப்படவில்லை. இஸ்தக்பர்தும், எதனால? இஸ்தக்பர்தும், நீங்கள் பெருமை அடித்ததின் காரணமாக, பெருமை அடித்துக் கொண்டதின் காரணமாக நீங்க அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னும் ஒரு பிரிவினர்கள் கத்தபத்தும்,
பொய்யாக்க ஆக்கினீர்கள். அந்த நபிமார்களை அவங்கள பொய்யர்களை அகனியில் மாற்றினீர்கள். இன்னும் ஒரு பிரிவினர் தக்துலூன், நீங்க அந்த நபிமார்கள் கொலையே செஞ்சீங்க. அல்லாஹ் நினைவூட்டி காட்டுறான். ஏன்னா இதெல்லாம் யார் செஞ்சதுன்னு தெரியுமா? யூதர்கள் செய்த வேலைகள். இந்த வேலைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இருந்து அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இருந்து கடைசி வரை இன்னைக்கு வரை அவங்க அதைத்தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு சரிவரவில்லை என்றால் அதை பொய்யாக ஆக்கிடுவார்கள். மீறி அவர்கள் நமக்கு மேலாக உயர்கின்றார்கள் என்றால் அவர்கள் கொலையை செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்தாங்க. நீங்கள் கூறுங்கள் குலூபுனா குல்ஃபுன், எங்களுடைய உள்ளங்களில் திரையிடப்பட்டுள்ளது என்பதாக நீங்க கூறுங்க. பல் அவ்வாறு இல்லை. லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு இவங்க செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய சாபத்திற்காக. யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்காக பிகுஃப்ரிஹிம், உங்களுடைய நிராகரிப்பின் காரணமாக கொண்டு நீங்க என்ன செஞ்சீங்க? அல்லாஹ்வுடைய சாபத்திற்காக ஆகின்றீர்கள். அவர்கள் ஒருவர்கள் ஒரு பிரிவினர்கள் மட்டும் ஈமான் கொண்டாங்க. ஒரு பிரிவினர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமான் ஏற்றுக்கொண்டு அன்று ரசூலுல்லாஹி காலத்தில் வந்துட்டாங்க. அதுல இருந்து ஒரு சில கூட்டத்தினர்கள் பாக்கி ஏனைய நபர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்க நபிமார்களை கொள்வது, முரணாக நடப்பது, அதை பொய்ப்பிப்பது. இப்ப லாஸ்ட் என்ன செஞ்சாங்க? எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க, எங்களுக்கு எங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதை ஜீர்ணிக்கக்கூடிய என்னுடைய மைண்டுக்கு எட்டலைங்க. இன்னைக்கு சிலர் சொல்றாங்களா, நீ சொல்றதெல்லாம் செத்தேன் எல்லாம் சொல்றீங்க, ஆனா அதை ஏற்றுக்கொள்றாப்புல இல்லையே, அது எங்களுக்கு அது புத்திக்கு எட்டினாப்புல இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இப்படியெல்லாம் அவர்கள் சொன்னவர்கள் தான். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், நீ இப்படி சொல்ற உன்னுடைய எனக்கு வாயத்திற்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது எல்லாம் வந்து நபிமார்கள் எல்லாம் எங்களுடைய வரிசையில இருந்து எங்களுடைய பரம்பரையில இருந்து வரணும் அப்படின்னா. இந்த 12 கூட்டத்தினர் இருக்காங்கல்ல, அந்த 12 கூட்டத்தினர் என்ன நினைச்சாங்க? எல்லாம் எந்த நபிமார்கள் இருந்தாலும் எங்களுடைய கூட்டத்திலிருந்து வரணும். அப்ப உலக அளவில் நாங்கள் தான் ஹெட்டாக இருக்கணும். இன்னைக்கு அவர்களுடைய சித்தாந்தங்கள் அதுதான். உலகம் எல்லாம் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். இன்னைக்கு எல்லா இடத்திற்கும் போர்கள் செய்கின்றார்கள், பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்கன்னா அதுக்குரிய மூல காரணம் என்னன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடியது ஸ்ட்ரென்த்லேயே கம்மியான நபர்கள் பார்த்தால் இந்த யூதர்கள் தான். 12 கூட்டத்தினர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் தான். ஆனா எல்லா நாட்டிலும் இவர்களுடைய உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு எல்லா நாட்டிலுமே அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டுடைய பிரஜையாகி அந்த நாட்டில் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அளவிற்கு முக்கிய பொறுப்புகளில் அவர்கள் இருந்து விடுவார்கள். அதை அவர்கள் செயல்படுத்துவார்கள். 2ஆம் உலகப் போருடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கும்போது அதுதான் தெரியுது. அப்ப ஒவ்வொரு விஷயங்களும் இவர்கள் இன்றும் அவர்கள் செய்யக்கூடியது, ஈரானை தாக்கியது, ஈராக்கை தாக்கியது, பலஸ்தீனத்தை தாக்கியது, எல்லா நாடுகளையும் அழிவை கொண்டு வரக்கூடியது எல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த ஆயுள் வளங்கள் எல்லாம் என்னுடைய கண்ட்ரோலுக்கு நான் நிர்ணயிக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. யூரோப்பினுடைய கண்ட்ரில் அந்த விலையின் தான் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அது இல்லை அப்படின்னா அவங்களை அழிச்சிடணும். ஒண்ணு என்னுடைய கண்ட்ரோலுக்கு வரணும், இல்லை அப்படின்னா அழிச்சிடணும். அதுதான் அவர்களுடைய சித்தாந்தமாகவே இருந்து கொண்டு இருக்கின்றது. அதே சித்தாந்தத்தை தான் இன்னைக்கு கையில் எடுக்கக்கூடியது சங்கிகளும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கக்கூடிய நன்மக்களாக வல்லவர்களாக நாம் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.